ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பொதுவாகவே எப்பவுமே இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைய இளைஞர்கள் நாளை இந்நாட்டு மன்னர்கள், அப்படி இல்லைன்னா இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள், அப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதையே கொஞ்சம் மாற்றி அமைச்சு பாருங்களேன். இன்றைய குழந்தைகள் நாளைய பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை அப்படி திருப்பி போட்டு பாருங்களேன். உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடைய கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே. நம்ம எதுக்குங்க இளைஞர்கள் வரைக்கும் போகணும்? எதுவுமே விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல பெரியவங்க சொன்னா ஒவ்வொரு பழமொழிக்கும் அவ்வளோ அற்புதமான அர்த்தங்கள் இருக்குங்க. எதுவுமே சின்ன வயதிலேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அவங்க வளரும்போது எந்த பிரச்சனை இல்லாம ரொம்ப அழகா வளர்ந்துட்டு வருவாங்கன்றது தான் அதனுடைய அர்த்தமே. அதாவது ஒரு செடி வளரும் போது அது பக்கத்துல சின்ன சின்ன புல் பூண்டுகள் எல்லாம் வளருது சகஜம் இல்லைங்களா? அப்போ அந்த செடி நல்லா வளரணுங்கிறதுக்காக அதை நம்ம சீர் செய்கிறோம். வேண்டாத புல்கள், வேண்டாத புல் இதெல்லாம் நம்ம எடுத்துறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க வளரும் போதே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம பார்த்தோம்னா அப்பவே நம்ம அதை கலைஞ்சு எரிஞ்சிடணும். எப்படி நம்ம வேண்டாத புல் பூண்டு செடிகள் எல்லாம் நம்ம பிடுங்கி எரிஞ்சிடுறோமோ அது போல குழந்தையில இருக்கும்போதே அந்த தேவையற்ற குணங்களையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துடணும். அதாவது இப்ப பாருங்க, நம்மெல்லாம் வளர்ந்த காலத்துல நான் இப்ப இருக்கிற குழந்தைங்க மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம எல்லாம் வளரல. அதாவது நாம நம்மளுடைய பெற்றோர்கள் வருமானத்திற்கு ஏற்ப கைக்கு அடக்கமா நாம அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வளர்ந்து வந்த காலம் அது. அதனால நம்ம காலத்தை ஒருத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்க முடிஞ்சது. துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அதை சமநிலையில பாவிச்சுட்டு நம்ம போயிட்டே இருந்துட்டோம் வாழ்க்கையில இல்லைங்களா? ஆனா இப்ப பாருங்க, இப்ப நம்ம நிறைய பேர் வீட்டுல பார்க்கலாம். குழந்தைங்க தனக்கு வேணும்ன்ற ஒரு பொருளை எப்படியாவது அடம் பிடிச்சாவது அதை அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்கிடணும்ன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அந்த ஒரு போக்கு அவங்களுக்கு எப்படி அவங்கள மனசுல நுழைஞ்சதுங்க? காரணம், நாம கொஞ்சம் லிபரலா இருந்தோம். நாம எல்லாரும் அவங்க எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நம்ம இருந்திருக்கிறோம். அவங்களும் நம்ம எது கேட்டாலும் அம்மா அப்பாங்க வாங்கி கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடவே அவங்களும் வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. இதுதாங்க ரீசன். நாம நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம தான் இதெல்லாம் அனுபவிக்கல, நம்ம குழந்தையாவது அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட குழந்தைங்க எது கேட்டாலும் நம்ம சக்திக்கு மீறி நம்ம ஒரு சில அவங்க கேட்குற குழந்தைங்க கேட்குற பொருட்களை உடனே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சிறிய பொருள் நம்மளால கைக்கு அடக்கமா இருக்கிற பொருளை நம்மளால ஈஸியா வாங்கி கொடுத்துட முடியும். ஆனா அதே விலையுயர்ந்த பொருள் குழந்தை அடம்பிடிச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல நமக்கு பொருளாதார வசதி இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம அவங்க கிட்ட எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன்னா நம்ம பழகிட்டோம். குழந்தைங்க எது கேட்டாலும் சரி உடனே வாங்கி கொடுத்து கொடுத்து பழகிட்டோம். அதான் நம்ம அனுபவிக்காதது நம்ம குழந்தைங்க அனுபவிக்கிட்டோன்ற ஒரு மனப்பான்மையோடவே நம்ம ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்களாக குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதை அவங்க ரொம்ப அனுகூலமா எடுத்துக்கிட்டு தனக்கு என்ன வேணுங்கிறத சாதிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இது குழந்தை பருவத்தில் நடக்கும். அவங்களே ஒரு இள வயது பருவம் வராங்க வச்சுக்கோங்க, டீனேஜ் பருவம் வராங்க. எல்லாம் டீனேஜ் பருவம் வரும்போது அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே போகிறாங்க, ஹெடாக போகிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க அந்த பருவத்துக்கு ஏற்றாப்புல அவங்க பொருட்களை, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வீடுங்களில் நான் பார்த்ததை சொல்கிறேன். அந்த குழந்தை அந்த குழந்தை சிறு வயதுல இருந்து இளம் பருவத்துக்கு வளர்ந்துருக்கான். அவன் எல்லாரோட கையிலையும் இப்போ மொபைல் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல் பார்க்க முடியாது இல்லைங்களா? அதனால இப்போ எல்லாருமே அதை பயன்படுத்த நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அந்த குழந்தையும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட மொபைல் வேணும், ஃபோன் வேணும் கேட்குறாங்க. தவறு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை கேட்குறதெல்லாம் பிராண்டட், அதாவது ஹை பிராண்டட் மொபைல் தான் வேணும், அந்த ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்குறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸால அந்த அளவுக்கு பொருளாதார வசதி கிடையாது. ஆனாலும் நான் யூஸ் பண்ணால் அந்த பிராண்டட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி காலேஜுக்கு போகிறத நிறுத்திட்டு வீட்டில் உட்காந்து அடம் பிடிச்சி அதை வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன். அப்படி இருக்கிற குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் இப்போல்லாம் இல்லைங்களா? அந்த அவங்களும் ஐயோ குழந்தை படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டட் ஃபோனையே கடனோ உடனோ பட்டு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த காலேஜுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன வரும்? தன்னுடைய சக மாணவர்களை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிக்கு ஏற்றா போல் ஸ்கூட்டியிலேயே வருவாங்க, பைக்கில் வருவாங்க. இது இருப்பாளருக்குமே நான் சொல்கிறேங்க. இது ஆண் பெண் அப்படின்னு கிடையாது. இப்போ எல்லாருமே
ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறாங்க இல்லைங்களா, ஆணும் பெண்ணும் சரி நிகர் இப்போ. அதனால ஆணும் கேட்குறா, பெண்ணும் பொன் பிள்ளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் பிள்ளையும் கேட்குது, பெண் பிள்ளையும் கேட்குது. சக மாணவர்களை பார்த்து எனக்கு பைக் இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கேட்க கேட்க வாங்கி கொடுத்து கொடுத்து கடனோ உடனோ பட்டு வாங்கி கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க. இந்த பழக்கப்படுத்துனது யார் நீங்களே சொல்லுங்க. பைக் வாங்கி கொடுத்தா தான் காலேஜுக்கு போவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு தர்ணா பண்ணுறாங்க. உடனே படிக்கணுமே குழந்தை, டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது இல்லைங்களா, அதனால கடனை உடனப்பட்டு மறுபடியும் அவங்க கேட்குற பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்புறம் தான் அவங்க காலேஜுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கமெல்லாம் வர்றதுக்கு யார் மூல காரணமாக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு யாரும் இல்லை, நம்ம தாங்க, பெற்றோர்கள் ஆகிய நம்ம தான். அவங்க ஏன்னா நம்ம சிறு வயதிலிருந்தே அவங்க கேட்குற பொருளை, அவங்க கை காட்டி கேட்குற பொருளை நம்ம வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். அந்த பழக்கத்திலேயே அவங்க ஊறி போனதால அவங்க வளர வளர அந்தந்த வயதுக்கு ஏற்ற போல அந்த பொருட்களை வேணும் அடம் பிடிச்சி சாதிச்சு அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிடுறாங்க இல்லைங்களா. இந்த பழக்கம் அவங்கள, இந்த குணம் அவங்களுக்கு நல்லதா தீயதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே நான் சொன்ன அந்த பழமொழிக்கு வச்சு பாருங்க. இன்றைய குழந்தைகள் நாளைய பெற்றோர்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நாளைக்கு பெற்றோரா ஆவாங்க. அவங்க பெற்றோரா ஆகும்போது அவங்க எந்த ஒரு கொள்கையில தன் குழந்தைய வளர்ப்பாங்க, எந்த ஒரு குறிக்கோளோட தன் குழந்தைய வளர்ப்பாங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த பழக்கம் எப்படி, எது கேட்டாலும் பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பாங்க என்ற ஒரு அசட்டு நம்பிக்கையோடு அவங்க வளர்ந்துட்டு அவங்களும் இப்ப பெற்றோரா மாறிடுறாங்க இல்லையா. அப்போ அவங்களால தன்னுடைய குழந்தைகளை அவங்களால சீராக வளர்க்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு ஒரு பாடல் வரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப உண்மையான 100% 100% உண்மையான கருத்து தாங்க. எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தையா தான் பிறக்குது. ஆனா அது எப்படி வளர்ந்த பிறகு நல்லவனா வளர்றதோ இல்ல வேற விதமா தீயவனா வளர்றதோ அது யார் கையில இருக்கு? பெற்றோர் கையில இருக்கு, மற்றும் நம்ம சுற்றி வாழ்ற சமூகத்தினிடமும் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ற குழந்தைங்க, அதாவது அடம்பிடிச்சு சாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைங்க நம்மளை கேட்க, நம்மளும் சேர்ந்து வாங்கி கொடுக்க இப்படி பழக்கப்படுத்திட்டதால அந்த குழந்தைங்களால எந்த ஒரு ஏமாற்றத்தையும் தாங்கிக்கவே முடியாது. அவங்களால ஏமாற்றங்களை தாங்கிக்கவே முடியாது. அதே போல ஏதாவது ஒரு தோல்வி, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியால் அவங்க துவண்டு போயிடுவாங்க. தோல்வியை வந்து வெற்றியின் படிக்கல்லாம் வச்சுக்கிட்டு முன்னேறி வரணுன்ற அந்த ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சகஜமா ஏத்துக்க முடியாததால அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அதனால தான் சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசோர்வோட காணப்படுறாங்க. காரணம், நீங்க நல்லா அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்களுடைய ஆழ் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, இது அவங்க கிட்டலாம் இந்த பொருட்கள் இருக்கு, என்கிட்ட மட்டும் இந்த பொருட்கள் இல்லை. ஏன்னா எங்க அப்பா அம்மா கேட்டா அவங்களுக்கு வசதி இல்லை வாங்கி கொடுக்க, அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடவே அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதாவது ஏமாற்றங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழணும். தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியில இருந்து எப்படி வெளியில வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியமும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும். குழந்தை ஏமாறக்கூடாது, அவங்க குழந்தை ஆசைப்பட்டு கேட்டான் அப்படின்னு ஒரு பெற்றோர் மனசு ஏங்கும் இல்லைங்களா. அவங்க அப்படி நினைச்சு நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதே அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆகும்போது நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்போ அவங்க அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால அவங்களுக்கு ஏமாற்றம் அடையட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளாதார வசதி தெரியட்டும் அவங்களுக்கு, நம்ம எந்த விதமான கஷ்டங்களை நம்ம வீட்டில் நம்ம அனுபவிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிய வைங்க, புரிய வைங்க. தோல்வினா துவண்டு போக வேண்டாம், மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கணுங்க. இப்படி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம குழந்தைங்களை வளர்த்தோம்னாக்கா இன்றைய குழந்தைகள் நாளைய பெற்றோர்களா மாறுவாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷனை வளர்க்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்களே டிப்ரெஷன்லயே வளர்ந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு பெற்றோரா மாறும்போது அவங்க என்ன மாதிரி குழந்தைங்களை வளர வைப்பாங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனை நீங்களே சொல்லுங்க. அவங்களால அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமையே இருக்காது. அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளிடம் அன்பு காட்டணும், அதே நேரத்துல கண்டிப்பும் இருக்கணுங்க.
இப்போதான் சோஷியல் மீடியால பலவிதமான விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்க பார்க்க நேரிடுறாங்க இல்லைங்களா? அதனால அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள நம்ம கண்டிச்சு தாங்க வளர்க்கணும். இப்ப இருக்கிற சமூகத்துல நல்ல விஷயங்களும் நடக்குது, கெட்ட விஷயங்களும் நடக்குது. நல்ல விஷயங்கள் மட்டும் பார்க்கறதுக்கோ, செய்யறதுக்கோ மனதளவுல அவங்களுக்கு அந்த பக்குவம் அடையறதுக்கு பெற்றோர்களாகிய நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அடுத்தது தாங்க ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சமூகத்துல இருக்கிறவங்க கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம எல்லாரும் வளர்த்து பாருங்களேன். கண்டிப்பா நாளைய சமுதாயம் நம் கண்முன்னே இப்பவே தெரியும். உணவு பழக்கம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில. குறிப்பா நான் சொல்லணும்னா, குழந்தை பருவத்திலிருந்து இளம் பருவத்துக்கு வரும்போது, டீனேஜா வரும்போது, மோஸ்ட் ஆஃப் த பிள்ளைங்க வந்து சாப்பாடெல்லாம் வெளியில தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்ல சமைக்கிற சாப்பாட்ட சாப்பிடுறதில்ல. உணவு பழக்க முறையே முற்றிலும் மாறிவிட்டது. இதுக்கு காரணம் சில பெற்றோர்களும் கூட. இப்போ சில பெற்றோர்கள், நான் எல்லா பெற்றோரையும் சொல்லலைங்க. ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் காசு குடுத்துடுறாங்க. "நீ வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. சில தவறுகள் பெற்றோர்களே செய்றாங்க. இன்றைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போறதாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா கூட இருக்கலாம். அதனால சமைக்கிறதுக்கு முடியாததால, வெளியில போய் சாப்பிடுங்கன்னு ஈஸியா பணம் குடுத்து அனுப்பிடுறாங்க. அதனால குழந்தைங்க வெளியில இருக்கிற தேவையற்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு, உடல் நலத்துக்கு கேடு விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ, இந்த பழக்கவழக்கத்தெல்லாம் கூட நம்ம குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணுங்க. இன்றைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த உணவு பழக்கவழக்கத்துல கூட அம் அவ்வளவா அக்கறை காட்டுறது கிடையாது. குழந்தைகளுக்காக நம்ம மெனக்கெடுறது ஒண்ணும் தவறு இல்லங்க. குழந்தைகளுக்காக ஏதோ நாமளே வீட்ல சமைச்சு குழந்தைங்கள அந்த வீட்ல சாப்பிடுற பழக்கத்த நம்ம பெற்றோர்கள் தாங்க குழந்தைங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடலாம். ஆனா தினமுமே பைசா கொடுத்து வெளியில சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் நெறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இதனால அவங்களும் அ உணவு பழக்கவழக்கம் முறையும் மாறி போயிடுது. எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாம, எந்த விதமான குறிக்கோளும் இல்லாம அவங்க தான் தோன்றித்தனமா வளர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இத நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா, நாம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, அததாங்க குழந்தைங்களும் கவனிக்கிறாங்க. நாளைய பெற்றோர்களா அவங்க மாறும்போது, அவங்களும் இந்த முறைய தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் அப்பவே பெரியவங்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "முருங்க கிளைய உடைச்சு வளர்க்கணும். குழந்தைங்கள அடிச்சு வளர்க்கணும்." அதாவது முருங்க கிளைய உடைச்சா தான் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. முருங்க மரம் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதுபோல குழந்தைகள அடிச்சு தான் வளர்க்கணுன்னுவாங்க. அதாவது அடிச்சு வளர்க்கணும்னா, எல்லா குழந்தையும் அடிச்சு வளர்க்கணும் இல்லங்க. அடம் பிடிக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் அதட்டி வளர்க்கலாம். அடிக்க வேண்டாம், அதட்டி வளர்க்கலாம். அதனால குழந்தைங்கள அடிச்சு வளர்க்கணும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அடிக்க வேண்டாம். இப்ப இருக்கிற குழந்தைங்கள யாரும் அடிக்க வேண்டாம். சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அதட்டி வளர்க்கலாம். இப்படி வளர்ற குழந்தைங்க, நாளைய பெற்றோர்களா அவங்க மாறும்போது, அவங்க அவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் வருங்கால சந்ததியினர ரொம்ப அருமையா அவங்களால வளர்க்க முடியும். அதனால நாளைய சமுதாயம் இன்றைய இளம் பெற்றோர்களுக்கு தாங்க இருக்கு. நாளைய பெற்றோர்களால வளர்க்கப்படவிருக்கும் வருங்கால சந்ததியினர் ரொம்ப அருமையா வளர்ந்து வருவாங்க. அதனால இப்ப இருக்கிற இளம் பெற்றோர்களுக்காக இந்த பதிவை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.